ஹலோ யுவஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிற இன்டீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான அந்த ஒரு ஃபேருக்கு அட்டன் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதனால் இந்த டீட்டெயில் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நம்ம கஸ்டமர்ஸ், வெல் விஷஸ், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ப்ராட்காஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு எடுத்து போடுறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது ஆஹார் அப்படின்ற பேரில் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது. இதுக்கு ஹோர்டிங் வச்சுருக்காங்க. இது ஃபுட் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ், ஃபுட் ரிலேட்டடான சர்வீசஸ்க்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா யூசி மேத்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்டல் அத்மெட்டிக் காம்படிஷன் சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் 2025 போர்டு வச்சுருந்துருக்காங்க. இது 2 போர்டு தவிர பார்த்திங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர், இது தவிர பார்த்திங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி ஃபேர் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்டீரியர் ரிலேட்டடான ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. வாங்க, நம்ம இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இது பில்ட் எக்ஸ்போ அப்படின்ற இதில் 29th, 30th, 31st of August, அதாவது இன்றைக்கி லாஸ்ட் நாள். ஸோ நம்ம இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி இந்த இது ஈவெண்ட் அட்டன் பண்ண வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த கம்பெனிஸ்லாம் நிறைய அவங்களோட நேம் இதெல்லாம் டிஸ்பிளேயில் நேம் போர்டு கிளியராக விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒரு இதாக இருக்கும், ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ எந்தெந்த கம்பெனிலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், எந்த கம்பெனி ஸ்டாலுக்கு நீங்கள் போகணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இது ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸு ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இவங்க டீல் பண்ணுறாங்க. கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா டிஎஸ் ஸ்மார்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஆட்டோமேஷன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரோஷர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் இருக்குது. அதை அவங்க அவங்களோட டிஸ்பிளேயில் உள்ள நம்ம வீடியோ எடுத்து கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமோட் சுவிட்சஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. லைட்டெல்லாம் அதுதான் பண்ணி காமிங்க. அதுமாதிரி ட்ரில்ட் அண்ட் டர்ன் மாதிரி உங்களுக்கு ஆகுது பாருங்கள். சர்க்குலர் பண்ணும்போது அந்த லைட் டிம் ஆகுது. அதுக்கப்புறம் கலர் டியூவல் கலர் இல்லை மல்டிபிள் கலர் என்னமோ அது மாறுது பாருங்கள். இதுதான் நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி எவ்வளோ பிரைட்ஃபுல்லான லைட் இருக்குது பாருங்கள். இந்த லைட் இந்த டிஎஸ் ஸ்மார்ட்ஸ் இந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரிமோட் மாதிரி சிஸ்டமில் இவங்க சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சஸ் டிட்டாச்சபிள் சுவிட்சஸ். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சுவிட்சஸ் கையிலையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரு ரிமோட் மாதிரி. அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் வாலில் ஹேங் பண்ணோன்னா வாலில் ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஏசி ரிமோட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்கோங்களோ அதுமாதிரி ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல்டரில் நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேஷன் கான்செப்ட். இந்த கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஆட்டோமேஷன் எல்லாமே வைஃபையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அவங்க மெக்கானிக்கலாக அல்லது எலக்ட்ரிக்கலாக உங்களுக்கு வைஃபை இல்லாமலே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிமோட்டில் ஒர்க் பண்ணது பாருங்கள். இந்த லைட்டு அது லைட் ஆகுது, டார்க் ஆகுது, ஆஃப் ஆகுது. இதெல்லாம் அந்த எல்லாமே ரிமோட் சுவிட்சஸ் இந்த சுவிட்சஸ் கையில் ரிமோட் சுவிட்சஸாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கையிலேயே நீங்கள் எப்படி டிவியை ரிமோட்டை கையிலே எடுத்துகிட்டு போய் நீங்கள் டிவி ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சுவிட்சஸை நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போய்ட்டு அதை நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரூமில் இருக்கிறீங்க, பெட்ரூமில் எந்திரிச்சு போய் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லாமல் இந்த ரிமோட்டை உங்கள் பெட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் லைட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த ஹோல்டர். இந்த பிரதர் காமிக்கிறார் பாருங்கள். இதுதான் அந்த ஹோல்டரு. அந்த ஹோல்டரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டிட்டாச்சபிள், இந்த டிட்டாச்சபிள் ஹோல்டர் நீங்கள் வால்லே நீங்கள் இந்த ஃபோல்டர் மாதிரி, அதாவது நம்ம அந்த பேனசோனிக்கில் எல்லாம் வரும் பாருங்கள், அந்த ஏசி ரிமோட்லாம் வரும் பாருங்கள், வாலில் அப்படி சொருகிற மாதிரி. அதே மாதிரி சிஸ்டத்தில் உங்களுக்கு ஒரு டிட்டாச்சபிள் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்டரில் ஹோல்டு பண்ணி இப்போ எடுத்தார் பாருங்கள் தம்பி, அதுதான் இது பார்க்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டு ரிமோட்டு ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஃபேன் கண்ட்ரோலு ப்ளஸ் டிவி கண்ட்ரோல், இந்த மாதிரி எந்த கண்ட்ரோல்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் சுவிட்சஸ். இதுதான் இந்த சுவிட்சஸோட மெயின் அட்வான்டேஜ். நிறைய இது டீட்டெயில் இருக்குது. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட் என்கொயரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் என்ன இதுன்னு எனக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு, அப்புறம் ஃப்ளையர்ஸ் ஏதாவது இருந்தது, கம்பெனி டீட்டெயில்ஸு, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துலையே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சஸ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க கிளாஸ் சுவிட்சஸ் மாதிரியும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தது மேட் ஃபினிஷில் டிட்டாச்சபிள் சுவிட்சஸ்ஸு. இது ஹோல்டரு. இந்த ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி
ஆல்ரெடி நம்மளோட வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும். லாஸ்ட் சைடில் வந்து நம்ம ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோலில் வந்து ஒரு கோர் லைட் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஹோல்டர் போட்டு தான் நம்ம வந்து ஒரு ரிமோட் மாதிரி வச்சு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிச்சோம். ஸோ இது அது மாதிரி ஹோல்டர் தான். இது வந்து கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வால்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வால் வந்து உங்களுக்கு வந்து ஒயரிங் பண்ணும்போது இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எங்கே வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது காமன் வந்து எப்படி மீட்டர் பாக்ஸ் காமனாக இருக்கும் அது மாதிரி இது வந்து காமன் வந்து எல்லாத்துக்குமே இதில் வந்து கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து மெயின் சர்க்யூட் போர்டு மாதிரி இந்த இதுக்கு ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணுமோ அது வந்து காமனாக ஓவராலாக வீட்டுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் எது ஆப்ரேட் பண்ணணுமோ இது இங்கேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்க்கும்போது இது அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ அதனால் வீடியோக்கு இதெல்லாம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நம்ம வந்து கஸ்டமருக்கு ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பண்ண போகிற இந்த ப்ரீத்திங் ப்ரீஸ் அப்பார்ட்மெண்ட் இது ஃபுல்லாகவே ஆட்டோமேஷனாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேஷனில் வந்து 4 யூனிட்ஸ் வருது. அந்த 4 யூனிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டாக தான் வரும். அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆட்டோமேஷனில் போகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் வந்து நார்மலாக வந்து நீங்கள் வீடு புதுசாக வாங்கும்போது நீங்கள் போய் வாங்குவீங்களோ அதே மாதிரி இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அது எல்லாத்தையுமே இன்பில்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டு இன்டிகிரேட்டட் ஹோமாக வந்து இன்டிகிரேட்டட் அப்பார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தது தான் அந்த இது ஒரு ஐடியா கிடச்சிது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே டஃப் அண்ட் கிளாஸில் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட்டு 5 ஆம்ஸ் சாக்கெட்டு 3 ஆம்ஸ் சாக்கெட் எல்லாமே இதிலேயே இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கிளாஸு. இதில் வந்து 2 கலரில் வருது. அது பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்குது. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஒரு மொபைலில் நீங்கள் வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த சுவிட்ச் வேணுமோ நீ சுவிட்ச் ஆன் ஆஃப் வந்து ஒரு டச்சிங் சிஸ்டம் மாதிரி நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இது மாதிரி காலிங் பெல்லும் இதே மாதிரி தான். ஸோ காலிங் பெல்லும் நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா உள்ளவங்க வந்து உங்களோட பார்த்து பேசுகிற மாதிரி சிஸ்டம் இதுலேயும் இருக்குது. இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் வந்து நம்பர் லாக்கிங் சிஸ்டமு அதெல்லாம் கூட இவங்க டீல் பண்ணுறாங்க. ஸோ இது நம்பர் லாக்கிங் சிஸ்டம் அதே மாதிரி இந்த மாதிரி மொபைல் சார்ஜரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இந்த சார்ஜர்லாம் கூட டைரெக்டாக நீங்கள் போர்டில் போட்டு நீங்கள் வந்து அது சார்ஜ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ தம்பி தான் நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்லேயே பார்த்திங்கன்னா என்ன நம்பர் ஆஃப் லைட்ஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட்டு, ஸ்பாட் லைட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ப்ராண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் வந்து இது செப்பரேட் வீடியோவாக நீங்கள் நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு கால் ஃபார் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன ஏதுன்றது உங்களுக்கு பண்ணித்தரலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட ப்ரீத்திங் ப்ரீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பார்த்ததோட மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம கொடுத்தாகணும். ஸோ இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள கன்வென்ஷனல் இன்வெர்ட்டர் போகிறத விட இது நம்ம ப்ரீத்திங் ப்ளீஸ் அப்பார்ட்மெண்ட் இது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து தேடுதலோட விளைவு. இது மெனக்கடல் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வந்து பேசியிருக்கோம். அது நம்ம லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆட் அப்துல்ஸில் பேசியிருக்கேன். அது மெனக்கடுறதால எவ்வளோ அழகாகுது இன்டீரியர் இதை பற்றி பேசியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா என்டையர்லி வந்து ஒரு இன்வெர்ட்டர் செட்டப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்லையும் மவுண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து தரையிலையும் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி. இது பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோலேருந்து 27 கிலோ தான் வருதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வால் மவுண்டட் லித்தியம் இன்வெர்ட்டர் வித் இன்பில்ட் லித்தியம் பேட்டரி. டி வந்து 1150 ஜென்ரேஷன் 1, T1000 Gen 1 அப்படின்ற மாதிரி 2 மாடலில் அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. 5 இயர்ஸ் ஆன் பேட்ரி வாரண்ட்டி, 2 இயர்ஸ் ஆன் எலக்ட்ரானிக்ஸ் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ளையர்ஸ் தான் நம்ம பார்க்குறீங்க. நீங்கள் டீட்டெயில் ஃப்ளையர் வேணும்னா நீங்கள் நமக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம போஸ்ட்டில் நம்ம போகிறதா இருக்கும். ஸோ போஸ்ட்டில் கூட நீங்கள் இதை டீட்டெயில்டாக நீங்கள் இதோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். இது 0 மெயின்டெனன்ஸு, காம்பேக்ட், லைட் வெயிட்டு, ப்ளஸ் வந்து டிசைனு, ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் சிம்பிளிஃபைடு ஆப்ரேஷன்ஸு, சேஃப் அண்ட் ரிலையபிள் வித் ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட், ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன், நோ டாக்ஸிக் கேஸ் எமிஷன். எம்ஆர்பி வந்து அரௌண்டு 43,000 வருது. இதுதான் வந்து இந்த வால் மவுண்டட் யூனிட்டோட இது. இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் மவுண்டட் யூனிட் ஒன்று இருக்குது. ஃப்ளோர்லேயே வந்து மவுண்ட் பண்ணணும். ஃப்ளோர்லேயே வந்து உங்களுக்கு வந்து கன்சீல் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. அது வந்து அரௌண்ட் 36,000 வருது. அரௌண்ட் 36,000 வருது. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்ட் இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அது தவிர இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து டீல் பண்ணுறாங்க.
அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க சப்ளை பண்ணுற கம்பெனிஸ், இவங்க இது பண்ணுற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுலர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா புது கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அலுமினியத்தில் வந்து டிஸ்பிளேயில் இருந்தது. ஸோ இது நம்ம ஆக்சுவலாக வந்து நம்மளோட சைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம ப்ரீத்திங் பேஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து எல்லாமே வந்து அலுமினியம் தான் ப்ரொஃபைல் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எதனால் அப்படின்னா அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம் அப்படின்றதால இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுன்னா ஃபினிஷிங்கு நல்லா இருக்குது அப்படின்றதால இது சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ப்ராப்ளி ப்ரீத்திங் பேஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து எல்லாமே வந்து ஹேண்ட் ஓவர் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இந்த இது எல்லாமே டிஸ்பிளேயில் எல்லாமே எல்லா யூனிட் எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் காமிப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ரீத்திங் பேஸ் அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டு, சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் இந்தியாவில் மீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரின்லாம் வந்து ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் அப்படின்வாங்க. இங்கே வந்து நானோ அப்பார்ட்மெண்ட்டுன்னு கூட இது பண்ணியிருப்பாங்க. 4 யூனிட்டு வித் கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து டாப் மவுண்டட் இது டாப் இதில் வந்து கார்டன், ரூஃப் கார்டன் இதோட நம்ம இது பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்கொயரிஸ் இருந்துன்னா கால் பண்ணுங்கள். இதுதான் இந்த அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 வகையான ப்ரொஃபைலில் வந்து இந்த மாடுலர் யூனிட் வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஃபினிஷிங் தான் பார்க்குறீங்க. இதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுட்ரு கோட்டடு கலர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கலர் இருக்குது. இது வந்து எலக்ட்ரானிக் பவுட்ரு கோட்டட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் இருக்குது. இந்த 4 கலரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நீங்கள் பார்க்குறது ஒரு கலர், இது தவிர கோல்டில் ஒரு கலர் இருக்குது, பிளாக்கில் ஒரு கலர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கலர் வந்து சில்வர் கலரில் ஒன்று வரும். ஸோ இது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக அசமாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா HPL ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் HPL ஷீட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் HPL ஷீட் வந்து நல்ல டியூரபிளாகவும் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். மெயினாக வந்து இது ஃபினிஷிங் வந்து நல்ல அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி இல்லாமல் இது வந்து கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம். ஸோ என்ன சைஸ்னாலும் நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து பண்ணாமல் இது வந்து மேன்மேடு கஸ்டமைஸ்டு பண்ணுறதால இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல யூனிக்காகவும் அழகாகவும் அதே நேரத்தில் ஃபினிஷிங் கொண்டு வரலாம். ஸோ ஃபர்தராக நம்மளோட இன்டீரியர் ப்ராஜெக்ட்ஸு ப்ளஸ் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி இது வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இந்த நம்ம எக்ஸிபிஷன் அட்டெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதை நம்ம எப்படி யூனிக்காக நம்ம யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்றது உங்களுக்கு வந்து ஃபர்தர் வீடியோவில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு டர்ன்க்கு இன்டீரியர் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நாங்களே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இடம் பார்க்குறதுல ஆரம்பித்து வீடு கட்டி அதில் இன்டீரியர் பண்ணி ப்ளஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுக்குற மாதிரி இன்டிகிரேட்டடாக தான் நம்ம இந்த 6/4 இன்டிகிரேட்டட் என்டர்பிரைஸை கொண்டு போகிறோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்னென்னலாம் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் அனுபவப்பட்டோமோ அந்த அனுபவம் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தாமல் ஒரு 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு கட்டும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் எது பாதகம் எது சாதகம்னு உங்களுக்கு தெரியாது. எதை மாதிரி பண்ணுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த மாதிரி அவுட்புட் வரணும், ப்ளஸ் வந்து எது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், எது வந்து சர்வைவல் வந்து நல்லா இருக்குது, எது வந்து சக்ஸஸ் ரேட், தட் மீன்ஸ் சக்ஸஸ் ரேட் வந்து எது நல்லா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம கஸ்டமருக்கு யூஸ் பண்ணி கொடுப்போம். எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து டர்ன்கே இன்டீரியர் ப்ராஜெக்ட் பண்ணுறதால நம்ம வந்து கஸ்டமருக்கு எது நல்லதோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறது இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் ஒரு வந்து அசல் ஃப்ரீ சர்வீஸாக இருக்கும். அவங்க வந்து அவங்களோட டைமை வந்து அவங்களோட பிஸ்னஸுக்கும் அவங்களோட இதுக்கு மட்டும் அவங்க இது பண்ணலாம். நம்ம வந்து எல்லாத்தையும் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர் அந்த வேலையை முடிச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூஃப் லைன் சொல்லிவிட்டு இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மள செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணி இது போடுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் இந்த இதோட டீட்டெயில் என்ன ஏதுன்றது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த எல்கே ஒயிட் என்ன கொடுத்துருக்காங்க. இது வந்து சுண்ணாம்பு இந்த இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலாம் சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க. ஸோ அந்த சுண்ணாம்போட இது மாற்றத்தை தான் நீங்கள் வந்து இந்த விகே எல்கேசி இந்த கம்பெனி அவங்க அந்த மாற்றத்தை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. மாற்றம் மாறாமல் இன்றைக்கி வரைக்கும் அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டாகவும் அசமாகவும் இருந்தது. ப்ளஸ் வந்து மோரோவர் நம்ம ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்த பொருளாகவும் இது இருந்ததால் ஸோ இது வந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். எல்கேசி இது அந்த சுருக்கி சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுறாங்க. எல்கேசி ப்ராடக்ட்டு கூலிங் டைல் இவங்க கூலிங் டைலும் பண்ணுறாங்க. அந்த கூலிங் டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிளாஸ்டிக் ஸ்டேஜ் ஒரு என்ன தர வலிக்கிற மாதிரி ஒரு வலிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கல் ப்ளஸ் வந்து செங்கல் மிக்ஸோடு சேர்த்து இந்த இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களோட கருத்து. ஸோ அதுக்குண்டான வீடியோ செப்பரேட்டாக போடுறோம். அதுக்குண்டான எதாவது என்கொயரிஸ் இருந்ததுனால சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது
ஸ்கைகான் ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் சொல்யூஷன்ஸ். அங்கே நமக்கு ஒரு தம்பி ஒரு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் அது வந்து கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா ப்ரீகாஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது. பிராண்ட் நேம் வந்து ஸ்கைகான். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீகாஸ்ட் சொல்யூஷன், எஃபிஷியன்சி அண்ட் டியூரபிலிட்டி இன் எவ்ரி ஸ்ட்ரக்சர். இவங்க என்ன பண்ணுறாங்க, மாடியுலர் பில்டிங் சிஸ்டம் எல்லாமே பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் செட்டப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா இதில் 3 பாத்ரூம் டைப் போட்டிருக்காங்க. அந்த கடைசியாக இருக்கிற பாத்ரூம் மட்டும் ஒரு 80,000 வருதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எப்படி நீங்கள் அப்போ சோல்ட் அவுட் பாருங்கள், 1 சோல்ட் அவுட்னு போட்டிருக்காங்க, 2 சோல்ட் அவுட்னு போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. வாங்க, இது வந்து யூபிவிசியில் வந்து டோர்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸு, ப்ளஸ் வந்து எல்லாம் செட்டப்பாக அந்த சவர் கியூபிக்கல் ப்ளஸ் வந்து லைட்டிங்கு இது எல்லாமே செட்டப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி இந்த இதில் வந்து அவங்க வந்து ஒரு மாடுலர் பாத்ரூம் சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. அது மாதிரி இது 2வது பாத்ரூம் சிஸ்டம். இது இந்தியன் டாய்லெட் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மற்ற ப்ரொவிஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து யூபிவிசி டோர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து யூபிவிசி பிஸ்னஸில் ரொம்ப நாள் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி யூபிவிசி டோரோட ப்ளஸ் எல்லாமே நம்ம அந்த மார்க்கெட்டில் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிவிசியில் வந்து நமக்கு மேஜரான அனுபவம் இருக்குது. பட் அந்த யூபிவிசியோட சக்ஸஸ் ரேட்டை வந்து இன்றைக்கி கண் முன்னாடி இந்த மாதிரி ப்ரீகாஸ்ட் ஹோம்லேயே யூஸ் பண்ணுறது பார்க்கும்போது நம்ம கரெக்டான பார்த்து தான் சூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டான ப்ராடக்ட் தான் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமையத்தோடு இந்த யூபிவிசி டோரை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து எந்த லெவலில் ஆரம்பத்துலாம் யூபிவிசினால் நிறைய பேர் போட மாட்டாங்க. அப்போலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கையில் யூபிவிசி விண்டோ எடுத்துகிட்டு போய் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஆர்டர் எடுக்கணும். பட் இன்றைக்கி யூபிவிசின்னு சொன்னாலே போதும், ஓகே அப்படின்ட்டு தான் கஸ்டமரு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு 2 வீலரில் எடுத்துகிட்டு போய் யூபிவிசியெல்லாம் கொண்டு போய் காமிச்சு அது ஒரு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு பயந்து அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமாக கூட சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு நாங்கள் அதிகமாக பண்ணினோம். ஸோ அதே அப்போத்துலேருந்து தான் நம்ம இந்த ஒரு நல்ல ப்ராடக்டை கஸ்டமருக்கு கொடுக்கணும், நல்ல தெளிவான ப்ராடக்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சேனல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பழைய சேனல்லே நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பட் ஆனால் அதை கண்டினியூவாக பண்ண முடியாது. இப்போது சூழ்நிலை என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போது ஒரு ஷேப்டாக ஒரு பிஸ்னஸ் இல்லை. ஒரு பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து நம்ம ஆரம்பத்தில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லெவல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபண்டெலாம் வந்தது அப்படின்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குது. பேங்க் லோனா எதிர்பார்க்காம ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி உள்ளவங்க செட்டப் தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறதால அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்னிங் ஸ்டேஜில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரீகாஸ்ட் ஹோம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல என்டையரி நல்லதாக இருக்குது. ஒரு யூனிட் வந்து 6 lakh rupee வருதுன்றாங்க. அதாவது மெட்ராஸுக்கு டெலிவரி பண்ணுறதா இருந்தால் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி டேக்ஸு ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஃபிட்டிங்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அரௌண்டு 6 lakh rupees வருது. அரௌண்டு 3,200 rupees டெலிவரி சார்ஜு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்து அந்த ரேஞ்சு வருது. இப்போ நம்ம பார்த்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16க்கு 10 170 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் ஏரியா ப்ளஸ் வந்து 184 வந்து பில்டப் ஏரியா. டோட்டலாக வால் டு வால் வந்து 184 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதுதான் பார்க்குறீங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் ஆல்ரெடி கீழே பழைய பில்டிங்காக இருக்குது, ரோடோட லெவலில் வந்து அதிகமாகிடுச்சு, அந்த மாதிரி இருந்ததுன்னா தூக்கி தர்றதுக்கு வந்து இவங்க பண்ணுறாங்க. மம்சந்த் ஹவுஸ் அப்லிஃப்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பண்ணிகிட்ருக்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. இதை வந்து மத்திய கைலாஷ் டெம்பிள் சென்னை லிஃப்டிங் 6 feet. மத்திய கைலாஷ் டெம்பிள் நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரானது. மத்திய கைலாஷ்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த லிஃப்டிங் வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது நம்பகமான கம்பெனியாக இருந்தது. அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து பேப்பரில் பிரசுரிச்சதை தான் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம போட்டுட்ருக்கோம் பாருங்கள். லெஃப்ட் யுவர் எக்ஸிஸ்டிங் பில்டிங் போட்டு வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் கூட அவங்க வாங்கியிருக்காங்க. டெம்பிள் லிஃப்டிங் தான் மெயினாக இவங்க பண்ணுறாங்க. மத்திய கைலாஷ் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சின்ஸ் மத்திய கைலாஷ் எல்லாருக்குமே தெரியுன்றதால இது ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதேமாதிரி கூகுள்லேயே வந்து இவங்க நல்ல ரேட் வச்சுருக்காங்க. வி லிஃப்ட் யுவர் பில்டிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்னும் சஃபிஷியண்ட்டாக வந்து உங்களுக்கு டீட்டெயில் வாங்கணுன்னா நம்மளை வந்து ஃபோனில் இது பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கண்டென்ட் வந்து நம்ம எடுத்து போடும்போது அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்கு இது இருக்கும். அதே மாதிரி சேனலோட க்ரோத் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இவர் தான் வந்து இன்வெர்டர்
டீட்டெயில் இதை போட்டிருந்தாங்க. இந்த அப்லிஃப்ட் பண்ணுறது, அந்த கோயில் வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதை வந்து எடுத்து அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி வேர்ல்டு ஆயிடுச்சு. இந்த பிஸ்னஸ்லாம் நான் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளையர்ஸாக எடுத்து அதை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு இதெல்லாம் கஸ்டமருக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து நமக்கு போதும் ஆயிரும். பட் இன்றைக்கி எல்லாமே நம்ம வீடியோ லெவலில் எடுத்து யூடியூப்லேயே போட்டு நம்ம கஸ்டமருக்கு பெனிஃபிட் பண்ணுறது, நேரம் நம்மளுக்கு ஒரு டேட்டா பேஸு வைக்கிற மாதிரி சர்வீசஸை வந்து நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 64 கேலரியாவில் வந்து நம்ம பேசியிருப்போம். அது டீட்டெயில் வீடியோ என்ன இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கனவுகள் எல்லாம் மெய்ப்படுற டைமாக இது இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதோட ட்ராவலில் தான் நம்ம இருக்கோம், அதோட ஜேர்னியில் தான் இருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் மெனக்கட்டு அதை வந்து நம்ம இமீடியட்டாக இப்போ டேட்டா வாக்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதை ஃப்ளையராக வச்சு அதை வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கு எடுத்து காமிச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதுக்குன்னு ஒரு கடையை வச்சு அதுக்கு வந்து வாடகை கொடுத்து எல்லாமே பண்ணணும். பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் வந்துருச்சு. எல்லாமே கையளவு பாக்கெட்டில் வந்துருச்சு. மோரோவர் வந்து இப்போ நம்ம சேனல் ரன் பண்ணுறதால இப்போ கஸ்டமருக்கு வந்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதுவுமே நம்ம டேட்டாவை கையில் எடுத்துகிட்டு போகாமல் நம்ம கஸ்டமருக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த சேனலில் பார்க்குறது என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நல்ல ப்ராக்டிஸாக இருக்குது. கஸ்டமரும் அவங்க எப்போனாலும் அது தேவைப்படும் போது அவங்க டிவிலேயோ அவங்களோட லேப்டாப்போ அவங்க சன்னுக்கு யாரோ வெளிநாட்டில் இருந்தாங்க இல்லை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அது ஈஸியாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் மெயின் இன்டென்ஷன் நம்ம என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் டீட்டெயில் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து போடுறது நல்லாயிருக்கும் அப்படின்றதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப அட்வான்டேஜான திங். ப்ளஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு மேலே மைண்டில் எல்லாத்தையும் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த மோகன் சிக்னேச்சரில் வந்து பேனல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். எல்லாமே பிவிசி பேனல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இதோட அட்வான்ஸ் லெவல் இந்த பேனல் நல்லா இருக்குது. பேரேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இவங்க பண்ணுறாங்க, பேரே இன்னோவேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மகாராஷ்டிரா பார்க்குறதுக்கு பேனல்லாம் நல்ல எக்ஸலண்ட்டாக வால் பேனல் அண்ட் சீலிங் பேனல் எல்லாமே பக்காவாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட என்ன டிஸ்பிளே இது இந்த கிரேலாம் நல்லா இருக்குது. இந்த சாஃப்ட் ஃபிட் இந்த கிரே நல்லா இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாய்ஸஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து இந்த காம்போனண்ட்லாம் வந்து எது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது எப்படி அழகாகும், அந்த இடம் எப்படி மாறும், இதெல்லாம் வந்து ஒரு கனவு தான். அது வந்து கனவு ஃபஸ்ட்டு நம்ம காணணும். அந்த கனவு கண்டால் தான் அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வடிவமைச்சு கொடுக்க முடியும். ஸோ இதில் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே கர்வ்டாலாம் வந்துருக்கு பாருங்கள். இந்த பேனலை வந்து இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஃப்ளாட் சர்ஃபேஸில் பண்ணிடலாம். பட் கர்வ்டு வந்து நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆடியன்ஸுக்கும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, கஸ்டமர்ஸு ப்ளஸ் வந்து இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடணும் அப்படின்றது ஒரு இன்டென்ஷனோட தான் அந்த சேனல் ரன் பண்ணுறோம். ஸோ அதனால் நாட் ஓன்லி கஸ்டமர்ஸ், நாட் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாமே நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்கிடெக்ட்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல பாசிட்டிவான என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில், இன்டீரியரில் ஒரு பாசிட்டிவான இதை கொண்டு வரணுன்றது தான் நம்மளோட மெயின் மோட்டிவ். அது மோட்டிவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு மூவும் எடுத்து வைக்கிறோம். பட் இப்போ இனிஷியலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மானிட்டைசேஷன்லாம் இது வரைக்கும் போகல. ஸோ மானிட்டைசேஷன் போகலைன்னா கூட இதை வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாகவும், அதே நேரத்தில் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காகவும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நல்லா எலாபரேட்டடாக தெரியப்படுத்தணும். ப்ளஸ் வந்து நம்ம நிறைய மெனக்கட்டாக தான் நமக்கு நல்ல ப்ராஜெக்ட் வரும். அந்த நல்ல ப்ராஜெக்ட் தான் வந்து எங்களுக்கு ஷீல்டு மாதிரி. ஸோ நாங்கள் ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுறத விட ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நாங்கள் லேண்ட்மார்க் மாதிரி தான் நினச்சி பண்ணுறோம். ஸோ லேண்ட்மார்க் மாதிரி நினச்சி பண்ணும்போது அந்த லேண்ட்மார்க்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையையும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பிஸ்னஸையும் கொடுக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் லேண்ட்மார்க் மாதிரி தான் பார்த்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ளஸ் வந்து அதில் இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் எல்லாம் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அது உங்களோட ஓன் யூஸு அப்படின்னா அது வந்து ஒரு இடம் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணி அதை இன்கம் ஏர்னிங் இதாக கொண்டு வரணும். இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நாட் ஓன்லி இந்த பிஸ்னஸ் தவிர வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டு ப்ளஸ் வந்து வெஹிக்கிள் ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரபிளில் அப்ஸ்டீன்ற பிராண்டில் வந்து வேரபிள் ஐட்டங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து காமனாக நம்மளால் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ண முடியல. ஸோ இதனால் டைம் முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே டிட்டாச்சபிள் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரஃபாக ஒரு கோத்ரூ ஒன்று போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டப்பாக மூவ்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு கண்ணில் வந்து சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா
இந்த மண்ணிலே வந்து செம்மண்ணிலே வந்து டைல் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசமாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. ஸ்ரீ முருகன் டைல் ஒர்க்ஸ். இவங்க வந்து சின்ஸ் 1958லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. கோபுரம் பிராண்ட் அப்படின்ற பேரில் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ரொடெக்டட் யுவர் ஹோம் ஃப்ரம் சன் ரெயின் சொல்லிட்டு ஆட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்ன இதுன்றது நீங்கள் நம்மளுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நம்ம ப்ராஜெக்ட் கொடுங்க. ப்ளஸ் வந்து நம்ம இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஹோமையும் ப்ளசண்ட்டான என்வாயன்மெண்ட்டையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு தமிழ்நாட்டையும் நம்ம இதன் மூலமாக வந்து கொடுக்கலாம். ஸோ இன்டீரியர்லேயும் சரி, ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன்லேயும் சரி, ஒரு நல்ல புதுவிதமான வீடுகளையும் புதுவிதமான ஆர்கிடெக்டல் ஸ்ட்ரக்சர்களையும் நம்ம தமிழ்நாட்டில் கட்டும்போது நம்மளோட இடம் என்வாயன்மெண்ட் எல்லாமே மாறி நம்ம ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்டு சமுதாயம் அப்படின்றத வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கும் ஃபாரினருக்கும் தெரியப்படுத்துறதுக்கும் நம்மளுக்குள்ளேயே ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகணும். ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான டேஸ்ட் ஓரியன்ட் வீடுகள் கட்டும்போது மட்டும்தான் ஒவ்வொரு வீடும் தனித்துவமாக தெரியும். ஸோ அந்த காலத்தில் வீடுகள்லாம் கட்டும்போது தனித்துவமாக பல வீடுகள் வந்து பல தலைமுறையை தாண்டி வந்தது காரணமே வந்து அவங்க டேஸ்ட் ஓரியன்டாக பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் ஓரியன்டாக பண்ணணும், நல்ல ஒரு வேல்யூ ஓரியன்டு பிளேஸாக அவங்க இடத்த மாற்றணுன்னா நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். இந்த ஸ்ரீ முருகன் டைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் டைம் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரின் டைல் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாகவும் அவ்வளோ சிறப்பாகவும் இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட பிஸ்னஸ் கார்டு. இது காமனாக எடுத்து இது போடுறதில்ல, நம்ம டீட்டெயில் தனியாக வீடியோ எடுக்கலை. எதுனாலும் தெரியப்படுத்துங்க, நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் ரெகுலராக போட முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யுரேகா ஃபோப்ஸ் ரொம்ப பழைய கம்பெனி. எல்லாமே வந்து இவங்க மார்க்கெட்டிங் கான்செப்ட்டில் தான் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து வேக்கம் கிளீனருக்கு ஃபேமஸ்ஸு. பட் ஆனால் இப்போ வந்து இவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ரோபோட்லேயே வந்து க்ளீனிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பிரதர் வந்து கே அசோக்னு சொல்லிட்டு அவர் தான் நமக்கு அந்த ஃப்ளையர் கொடுக்குறாரு. ஸோ அவரோட நம்பர் இதில் டிஸ்பிளேயில் இருக்குது பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. நம்ம ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த ரோபோட் தான், செல்ஃப் கிளீனிங் ரோபோட். இது ஸ்மார்ட் ஹோம் கிளீனிங் சொல்யூஷன் தட் கன்வீனியன்ட் ஸ்வீப் அண்ட் மாப்ஸ் ரோபோ வேக் மாப் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. அது நம்ம கண்ணை அட்ராக்ட் பண்ணுச்சு. ப்ளஸ் வந்து இது டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அது டைரெக்டாக பார்த்தோம். அது டெமான்ஸ்ட்ரேஷன் எதுவும் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் கமெண்டில் ஆதரவு தெரியப்படுத்துறீங்கன்றதை பொறுத்து அடுத்தடுத்து நம்ம ஃபர்தர் வீடியோஸ்லாம் வந்து இன்னும் ப்ரிப்பேர்டாக போயிட்டு நல்லா வெல் பிஹேவ்டாக போயிட்டு நல்லா எடுத்து போடுவோம். இது ஒரு சைட் விசிட் மாதிரி போனது. அதில் வந்து நமக்கு கிடைச்சது வரைக்கும் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட்டோம். இது வந்து ஒரு வீடியோ எடுக்கணுன்ற கான்செப்டில் போகாமல் ஒரு நாலேஜ் ஷேரிங், போய் பார்த்துட்டு வரலாம், ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலான்ற ஒரு இது தான் வந்தோம். ஸோ எந்த ப்ரிப்பேர்டு எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் ஸ்டீல் டோர்ஸ்லாம் இவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, டீட்டெயில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டீல் டோர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் டிஸ்பிளேல எல்லாமே நல்ல அழகாகவும் நல்ல ரம்மியமாகவும் வச்சுருந்தாங்க. ஸோ பிரதர்ட்டு யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க முடியல. பெர்மிஷன் கேட்காமலே நம்ம வீடியோ எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் ஓகே நம்ம இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போட போகிறோம், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து செல்ஃப் யூஸும் நிறையா வரும்ன்றதில் ஓகே ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போவும் கேட்டோம், வேணால் போடுறோம், ரிமூவ் பண்ணிடலான்னு. ஓகே நீங்கள் பண்ணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதை டீட்டெயிலாக எடுத்து போடுறோம். அது கொஞ்சம் டைம் வந்து மூடுற டைம் ஆனதால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கிறதால சரியாக கோஆப்ரேட்டிவாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்வெர்ட்டர்லாம் இந்த மாதிரி 2x2 வென்டிலேட்டர்ஸ்லாம் வந்து இரும்புலே பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. எல்லாமே வந்து யூபிவிசி லோகோஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூபிவிசி பிஸ்னஸ் ஒயிட்டில் பண்ணதில் யூபிவிசின்னு பார்த்தா அது பார்த்திங்கன்னா ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க. இல்லை 2 கலர்ஸ் வச்சுருக்காங்க டிஸ்பிளேயில் அது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து இரும்பு விண்டோவும் வருது. அதில் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க. நம்ம எங்கேயாச்சும் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இரும்பு விண்டோ இதை கன்சீல் பண்ணுற மாதிரி உடச்சி கன்சீல் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறோம், எடுக்க வேண்டாமான்னு. அவர் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவன் கட் பண்ணியிருக்கோம். ஓகே அப்படின்ட்டாரு. அதனால தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இது மூலமாக அது நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். ப்ளஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் நம்ம வீடியோவோட மெயின் மோட்டிவ். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்களை இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது பண்ணால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஒய்டாக வந்து
ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் 64 இண்டிகேட்டட்.